சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வேட்டையன் பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, விஜய் படத்தெல்லாம் அடித்து துரத்திக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு ஏரியாலையும். அது வந்து இப்போ ஒரு சாம்பிள் கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பேச போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தலைவருடைய வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10 ரிசர்வ் பண்ணி வெறித்தனமாக வந்து ரிலீஸ்க்கு வந்து தயாராகிட்டுருக்குன்னு சொல்லலாம். டீசர் ரிலீஸ் ஆகிடுச்சு, பாடல்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு, அது போக ஆடியோ லான்ச்சுமே சரி சூப்பராக வந்து முடிச்சாச்சு. இனிமேல் ரிலீஸுக்கும் ட்ரெய்லர் வந்து அக்டோபர் 2 ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்து மாஸ் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியதான். சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய இந்த திரைப்படத்திற்கான அந்த பிஸ்னஸ் வெறித்தனமாக வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி மலேசியா. ஸோ அங்கே வந்து இந்த படத்துடைய பிஸ்னஸ் பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 2024 வந்து அதிக விலை கொடுத்து வாங்கின படம் இந்த படம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு 5 லிஸ்ட்டு. அதில் முதல் இடத்துலையே வேட்டையன் திரைப்படத்தை அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அடுத்து இந்தியன் 2, அடுத்து வந்து கோட்டு, அயலான், கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லி வந்து லிஸ்ட்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம விஜய் அவர்களுடைய கோட்டெல்லாம் வந்து அப்படியே அடித்து ஓட விட்டுட்டு ஃபஸ்ட் இடத்துல வந்து உட்காந்துருக்கு. இவங்க சும்மா எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்து விஜய் தான் நம்பர் 1, அவருக்கு தான் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கத்திக்கிட்டு இருக்கானுங்க அந்த ஒரு டைலாகு. ஸோ அது எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கானுங்க. அது உண்மையா பொய்யான்னு அவனுங்களுக்கும் தெரியாது. கண்ணை மூடிட்டு வந்து ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு நம்பரை சொல்லுதுன்னா அதை அப்படியே நம்பிடுவானுங்க. கேட்டால் ப்ரொடக்ஷன் எப்படி போய் சொல்லுவான், டேக்ஸ் யாரு கட்டுவா அப்படின்னு சொல்லுவானுங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குங்க. அவனுங்களே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க, நாங்கள் போடுற விளம்பரம் எல்லாம் வந்து ப்ரொமோஷனுக்கு தான், இன்கம் டேக்ஸ்லாம் கேட்டால் அப்படி தான் சொன்னானுங்க லாஸ்ட் டைம் கூட. படிப்பறிவு இல்லை, பால்வாடிங்க. அதுவும் இல்லாமல் வந்து ஒரு என்னத்த சொல்கிறது, இவனை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். ரீசெண்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டோம், விஜய் வந்து ஒரு அரசியல் கோமாளின்னு. அதை பார்த்தாலே பாதி விஜய் ஃப்ரெண்ட்ஸ் திருந்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருந்துவானுங்களானா கிடையாது. ஸோ நம்ம படத்தை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக போய்கிட்டு இருக்கு. அதாவது அவர் இருக்கும்போது நம்பர் 1 ஆகணும்னு நினச்சாங்க. அவர் கிளம்ப போகிறார், இப்போ வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ஆகலாம்னு நினச்சாங்க. முடியலைன்னொடனே அந்த பட்டத்தை ஆட்டே போட நினச்சாங்க. இப்போ வந்து நினச்சவர் வந்து சினிமா விட்டு வெளியே போயிட்டார், போகிறாரு ஒரு படம் தான். இன்னும் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டாராக இருந்து மிரள விட்டுட்ருக்காரு. அதான் மாஸ். உங்களோட கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.